இன்றைய நாள் வார்த்தைக்காக கடந்து செல்வோம். எபிரேயர்களின் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். கோபம் ஊட்டின நாள், கர்த்தருக்கு கோபம் வந்த நாள் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நாள் இஸ்ரவேல் மேல் அவர் கடுங்கோபம் கொண்டு உங்கள் ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று அவர்களுக்கு சொன்னார். அதன்படி அவர்கள் மரித்து போனால் நமக்கு தெரியும். அந்நாட்களிலே நடந்ததை போல் இப்பொழுதும் நடக்காதபடிக்கு மிக கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். வசனம் சொல்லுகிறது. அதற்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த கிறிஸ்தவத்தில் இந்த நம்பிக்கை என்பது ஆரம்பத்தில் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கு. யாருக்கும் நம்பிக்கை இல்லாம இந்த கிறிஸ்தவத்துக்கு வாரதில்லை. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்கு. என்ன நம்பிக்கையோடு கூட ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள்? என்ன நம்பிக்கையோடு கூட அதை நீங்க உணர்ந்து பாருங்க. ஒரு நிமிடம் நீங்க இந்த இடத்துல யோசனை பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் எனக்கு ஆரம்பத்துல இந்த கிறிஸ்தவத்துல என்ன நம்பிக்கை உண்டாயினது? அந்த நம்பிக்கை என்ன? ஒருவேளை நீ வியாதிக்காரனாக வந்திருந்த பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்கினார். அவருடைய அற்புதத்தின் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிருக்கும். ஒருவேளை நீ குறைவுள்ளவனாக வந்த பொழுது உன்னுடைய குறைவை அவர் நிறைவாக்கினார். அதனாலே அந்த நிறைவு நிமித்தம் உனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். இப்படி அநேக காரணங்கள் சொன்னாலும் நாம் கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது நித்திய ஜீவன் தான். எனக்கு அவர் வாக்களித்திருக்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் வாக்களித்திருக்கிறார். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு மறுபடியுமாய் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். இதுதான் அவர் நமக்கு கொடுத்த நம்பிக்கையின் மகாபிரதான வார்த்தை. வேதத்திலே நீங்கள் தேடி பார்த்தால் பூமிக்குரிய எந்த ஆசீர்வாதமும் சொற்ப காலம்தான். மனிதன் ஜீவனோடு இருக்க மட்டும்தான். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம்தான் நித்தியமானது. அந்த நித்தியமான நமக்கு வழங்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், வேத வார்த்தை சொல்லுகிறது போல நமக்கான எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யம். அருமையான பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் அந்த நம்பிக்கை குறைவுபடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் அநேக இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஏன் நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருப்பீங்க. முதலாக சபைக்கு வருகிற பொழுது எவ்வளவு பய பக்தி, எவ்வளவு நடுக்கம் உங்களுக்கு இருந்திருக்கு. அங்க இருக்க ஊழியக்காரருக்கு முன்பாக நின்று பேசக்கூட பயப்படுவார். ஏன்னா முதலாக பார்க்கிறாங்க. அந்த ஊழியக்காரன் அந்த இடத்துல இருந்து அவருக்கு ஊடாக கர்த்தர் செய்கிற கிரியைகளை பார்க்கிறார்கள். அளவுக்கு அதிகமான மரியாதை கொடுக்கிறார்கள். ஒரு பயபக்தி உண்டாகிறது. அங்கே ஊழியக்காரன் எதையாகிலும் சொன்னாலும் ஓடி உடனடியாக செயல்படுகிறார்கள். எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் சபையில அந்த நடைபெறுகிற சகல காரியங்களை குறித்தும் ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாம் இருக்கும். நாளடைவில் காலம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில உள்ள நம்பிக்கை குறைந்து போய்விடுகிறது. அருமையான பிள்ளைகள், நீங்க எல்லாருமே கவனித்து நிதானிச்சு பார்க்கலாம். இந்த செய்தியானது எனக்கும் உனக்காகவும் தான் வந்திருக்கிறது. ஆனபடினால் இந்த செய்தியை ஏனோ தானோ என்று கேட்காமல் நிதானித்து கேட்டு பாருங்கள். ஆரம்பத்திலே உனக்கு இருந்த
அந்த பயபக்தி, சபையை குறித்த பயபக்தி, கர்த்தரை குறித்த பயபக்தி, ஆராதனையில உண்டாகிற அந்த பயபக்தி எல்லாம் இப்பொழுதும் தொடர்ச்சியாக இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? முன்பு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர்கள் இப்பொழுதெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். வர்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம், இப்படிதான் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, பார்க்கலாம். அதனால் தான் மறுபடியும் அவர்கள் பின்னோக்கி போகிறார்கள், பழைய வாழ்க்கையை தேடி ஓடுகிறார்கள். காரணம், அந்த நம்பிக்கை போய்விட்டது. அந்த நம்பிக்கை இருக்கும் என்றால் இன்றைக்கு வரைக்கும் உன்னுடைய முழங்கால்கள் ஒரு நாளும் சோர்ந்து போயிருக்கா? இன்றைக்கு வரைக்கும் உன் வேத புத்தகம் மூடி வைக்கப்படாதபடிக்கு விரித்தபடியே அதை நாடி தேடிக்கொண்டே இருந்திருக்கும். இன்னமும் நான் வளர வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்திருக்க வேண்டும். அந்த 2-3 வார்த்தையை வாச்ச உடனே இவ்வளவுதான் கிறிஸ்தவன் நினைச்சு கொண்டு தாங்களும் ஏதாவது செய்யணும் சொல்லிடணும் ஓடிக்கொண்டிருந்தாங்க ஒழிய தன்னை புதுப்பிக்கணும், தான் இன்னும் வளரணும். இதெல்லாம் நீங்க திரும்பி பார்த்தால், அருமையான பிள்ளைகளை, தயவு செய்து நீங்களே உங்களை நிதானித்து பார்த்தால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அக்கறைகள் குறைந்திருக்கிறது தெரியும். மிக அவல நிலைக்கு கிறிஸ்தவம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த நெருக்கமான சூழல்ல சபைகள் இல்லை, கூடுகைகள் இல்லை, ஊழியரோடு கலந்து ஆலோசிக்கிறது கிடையாது, எல்லாம் போயிட்டு. தேவனே, நான் உம்மை மாத்திரமே நேசிக்கிறேன், வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு என்று சொல்லி ஓடி வந்தவர்கள் எல்லாம் உலகத்தையும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து கிறிஸ்தவம் தள்ளப்படுகிறது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெறுக்கப்படுகிறது, அவர்கள் அறியாம இருக்கு. நீங்க எச்சரிப்பான இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த 15ஆம் வசனத்தை மறுபடியும், அந்த வசனம் சொல்லுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். எந்த சத்தத்தை? இப்ப கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை விட்டாயே, அதை கேட்பீர்களாகில் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்காக கொஞ்சம் திறந்து வை. தவறுகளையும் பிழைகளையும் நீங்கள் உணர்கிற பொழுது அவர் அண்டையிலே உங்களை தாழ்த்திக் கொள்ளும். இந்த செய்தி முடிகிற பொழுது என் அருமையான பிள்ளைகளே, எல்லாரும் உங்களுடைய நிலையை கொஞ்சம் உணர்ந்து பார்த்து உடனடியாக மறுபடியும் அந்த எழுப்புதல் நாளுக்கு வரவர். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது இருந்த சந்தோஷம், ஞானஸ்நானம் எடுத்த அந்த ஞாயிற்றுக்கிழமை எழுந்து சாட்சி சொன்னீர்களே, அன்னைக்கு இருந்த சந்தோஷம். எத்தனை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளும் கூட அழுது கண்ணீரோடு ஞானஸ்நானம் முடிய விட்டு சாட்சி சொன்னதான் கேட்டுக்கிறேன். கண்ணீர் விட்டு, பவியான என்ன இயேசு ரட்சித்தாரே, நான் இனி அவருக்கெண்டே வாழுவேன் என்று அன்னைக்கு சொன்னதா. ஒரு அங்கால 2-3 கிழமை கொஞ்சம் இழுபட்டது. பிறகு பைபிள் எல்லாம் வாசிக்க வலிக்கிட்டோன்னா அதெல்லாம் எல்லாம் தெரியும் என்று உலகத்தையும் நேசித்து உலக பிரகாரமாக போய் தங்கள் வாழ்க்கைகளை கெடுத்துக் கொள்கிறார்கள். அதுல பயங்கரமான சூழல் என்னவென்று சொன்னால், தாங்கள் விழுந்து போறதும் தெரிகிறதில்லை, தாங்கள் விலகி போறதும் தெரிகிறதில்லை, தாங்கள் வழுகி போயிருக்கிறோம் என்பதும் கொஞ்சமும் புரிவது கிடையாது. மெல்ல 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 மெல்லவாக உலகத்திலே கலந்து உலக காரியங்களிலே அங்கே சிக்குண்டு போய் ஆதியிலே ஆரம்பத்திலே கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை இப்பொழுது போய்விட்டது. இப்பொழுது பரலோகத்தை குறித்ததான எந்த எண்ணமும் எந்த சிந்தனையும் அற்று போகிறது என்பதுதான் பயங்கரமான ஒரு காரியம். நாங்கள் அந்த நம்பிக்கையை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே நாம் வைத்திருந்த அதே நம்பிக்கை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 1-3 வரை. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாடும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இங்க
இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பல். அந்த வார்த்தை அதுதான் சொன்னது. கோபம் ஊற்றலின் நாள் என்ன நடந்தது? என்ன நடந்தது என்று சொன்னால், கானானுக்கு மிக சமீபமாக வந்து விட்டார்கள். சமீபமாய் வந்த பொழுது கானானை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். பார்த்து வந்து துச்செய்தியை பரப்பினார்கள். கானானை பற்றி தவறான செய்திகள். ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவனை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக சோர்வான வார்த்தைகளை சொல்வது அல்லது லேசான செய்திகளை பரப்பி நல்ல வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்தது. இப்படி செய்திகளை கேட்டவுடனே ஆரம்பத்தில் கானானுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு கூட எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வருகிற பொழுது அணி அணியாக அவர்கள் புறப்பட்டார்கள். அங்கே பாடல்கள் எல்லாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தி அந்த ராத்திரி மிக அமோகமா இருந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை படிச்சிருப்பீங்க. அந்த பகுதியெல்லாம் இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி. 430 வருஷ அடிமைத்தனம் நீங்கினது. துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தின அதே வாய் இப்பொழுது சொல்லுகிறது, நம்மை கொன்று போடும்படிக்கோ இங்கே கொண்டு வந்தார். இதுக்கு நாங்க அங்கேயே செத்துருக்கலாம், இங்க வந்து வனாந்திரத்தில் சாக வேணும் என்ற அவசியம் இல்லை என்றெல்லாம் இப்ப எல்லாம் முறப்பாடெல்லாம் வர ஆரம்பிச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்ச பொழுது இப்படிதான் போதவர்னு சொல்லுவார். உங்களுடைய கஷ்டங்கள் பலவீனங்கள் எல்லாம் பாரமெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அவர் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பான கண்ணீரோடு அழுது ஜெபிச்சு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாச்சு. அதான் ஞானஸ்நான சபைக்கு வந்தாச்சு. கொஞ்ச காலத்தால அதே பிரச்சனை அல்லது அதை விட அதிகமாக பிரச்சனைகள் தாக்க ஆரம்பிக்கிறது. வலிகள் உண்டாகிறது, வேதனைகள் உண்டாகிறது, புலம்பல்கள் உண்டாகிறது. அப்ப கேள்வி கேட்கிறது, இந்த இயேசு எங்களுக்கு என்ன செய்தார்? கண்ணீரோடு தாய் பிள்ளைய வளர்ப்பா. அதே பிள்ளை வளர்ந்து திருப்பி தாய் தப்பிட்ட கேட்கும், எங்களுக்கு நீங்க என்ன செய்தீங்கன்னு கேட்கும். அண்டைய பிரச்சனைக்காக கேட்கும். அத்தனை 20 வருஷமா அந்த தாய் கஷ்டப்பட்டு, அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு உழைத்து பிரயாசப்பட்டு அவர்களுக்குரிய ஆகாரங்களை கொடுத்து உடுப்புகளை கொடுத்து சின்ன வயசுல எப்படி பக்குவமா பாதுகாக்கிறான்னு கவனிங்க. அது வளர்ந்த பிறகு கேட்கும், எங்களுக்கு நீங்க என்ன செய்தீங்க? இப்படித்தான் கேட்கிறாங்க, என்ன செய்தீங்க? உங்களை கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உங்களை சுமந்து வந்தேன்றார் ஆண்டவர். நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் இதுவரைக்கும். ஆனா ஜனம் திருப்பி கேட்குது, என்ன செய்த நீங்க? எங்களை பேசாம அங்கேயே விட்டுருக்கலாம்னு நன்றி கெட்டத்தனமாக சொல்லுகிறது போல இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பொழுது சொன்ன சாட்சிகள் எல்லாம் அதுக்கு விரோதமா இப்ப சொல்றார். இந்த ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சார்? ஏன்னா அந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க, அந்த எண்ணத்தை விட்டாங்க. நாங்கள் பரலோகத்துக்காக தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்படி முறுமுறுக்கிறதுனாலும் தேவனை குறை சொல்வதனாலும் தேவன் எரிச்சல் அடைகிறார். கடைசி வரைக்கும் முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு தெரிய ஏன் இப்படி நடக்குதுங்கிறதுக்கு நான் தான் காரணம் என்று கூட எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு நானே காரணமே ஒழிய தேவன் அல்ல. என்னுடைய புத்தீனம், என்னுடைய முரட்டாட்டம், என்னுடைய அறியாமை. ஆனா நாங்க கஷ்டத்துல வந்தோன்னு மட்டும் நல்ல புள்ள மாறி ஆண்டவரை பார்த்து, அப்பா ஏனப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சோதனை, உங்களுக்கெல்லாம் இல்லையே சுவாமின்னு நான் நீதிமான் மாதிரி கேள்வியோடு கேட்டுருண்டாக்க. நான் எங்க புலவிட்டேன், நான் எங்க திரும்பினேன், எந்த இடத்துல என்னுடைய தவறு ஏற்பட்டது என்பதை நீதிமானாக இருந்தால் அதை ஆலோசித்து, ஆம் ஆண்டவரே இந்த இடத்துல என் கால்கள் வழுகினது, அதனால் இவ்வளவு தூரமும் நான் வீணாய் நடக்க வேண்டி போனது. ஆனாலும் நீர் என் கரம் பிடித்து தூக்கி மறுபடியும் நேரான பாதையிலே கொண்டு வருவீர் என்று உண்மையிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமென். ஏதாவது சொல்லவன் எப்பவும் சொல்லவன் எப்பவும் சொல்லணும். பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளுங்க, தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்க. அவர் வீணாக எங்களை சோதித்துக் கொண்டவர்களுக்கு இல்ல. உடனே யோபு எடுத்துக்கலாம் போயிருவீங்க. உடனே யோபுவை சோதிச்சு பார்த்தார், அது மாதிரி தான் என்னையும் சோதிச்சு பார்க்கிறார் போல இருக்கு. நானும் நீதிமான் தான், அவர் சும்மா சோதிக்க விட்டுக்கிறார். அப்படிலாம் தேவையில்லாமல் அவர் பொல்லாங்கினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய புத்தீனங்களும் நம்முடைய ஞானமற்ற தன்மைகளும் எங்களுடைய கவனக்குறைவுகளும் கவனிங்க. இதான் நான் அடிக்கடி சொல்றது, எல்லா பிள்ளைகளும் ஞானத்துக்காக ஜெபிக்கணும். ஞானத்துக்காக ஜெபிச்சாதான்
வலைகளில் சிக்காமல் இருக்க எங்களால் முடியும். முன்பாக போடப்பட்டிருக்கிற வலைகளிலே ஞானம் இல்லாமல் நாங்கள் சிக்கிக்கொண்டு நிறைய பிரச்சனைகளை நமக்குள்ளே எடுத்துக்கொள்கிறோம், நிறைய வலிகளை எடுத்துக்கொள்கிறோம். நாங்களே அதுக்குள்ள சிக்கிக்கொண்டு ஆரம்பத்தில் இருக்கிற நம்பிக்கை விடுறோம். ஏன்றால் இப்ப எங்களுக்கு தேவன் தேவையில்லை, அதன் மேல எந்த விதமான பாரம் இல்லாம போனதுக்கு காரணமே உலக பிரகாரமான காரியங்களின் மேல அதிக ஆசை வந்ததை ஒழிய மற்றபடி எல்லாரும் இப்ப சிந்திச்சு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்த பொழுது எப்படி இருந்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் அமிதமாய் முறுமுறுத்த பொழுது 11ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எவ்வளவு அடையாளங்களை நான் காண்பித்திருக்கிறேன். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் அடி கணக்கள் சொல்லிக்கொண்டு போனாலும் தேவன் ஆரம்பத்திலே செய்த அற்புதங்களை நீங்களே எழும்பி சபைகளிலே சாட்சி சொன்னதில்லையா? சிந்தித்து பாருங்கள். எத்தனை சாட்சிகளுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கைகளுக்கு மாற்றினா அடுத்தவன் சாட்சி எத்தனைக்கு சாட்சியா இருக்கிறீர்கள்? சாட்சிகள் எல்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி விட்டு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த தலைவலிக்கு நீங்கள் முறுமுறுக்கிறது என்ன? ஒருவர் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக நாட்குறிக்கப்பட்டிருந்தது. அது பெரிய அற்புத சாட்சி. அநேக பரிசுத்தவான்கள் அவருக்காக ஜெபித்தார்கள், நாங்களும் ஜெபித்தோம். கடைசியாக கர்த்தர் அவரை சுகப்படுத்தி உயிரோடு கொண்டு வந்தார். அவர் இப்போ உயிரோடு இருக்கிறார். அவர் எழும்பி சபையில் அழுது கொண்டு சாட்சி சொன்னார். நான் அப்படி வியாதியா இருந்தேன், தேவன் என்னை சுகப்படுத்தினான் சொன்னார். அந்த போதர்களும் எனக்கு சொன்னார்கள், நன்றி சொன்னார்கள். உங்களுடைய சபையும் ஜெபித்தார்கள், எல்லாரும் ஜெபிச்சீங்க, இப்ப அவர் நல்ல சுகமாக இருக்கிறார். கர்த்தர் சபையில சாட்சி சொன்னார். சில மாதங்கள் கழிந்த பொழுது அவரை ஒரு தெருவிலே சந்தித்த பொழுது அவர் மிகவும் பின்மாற்றக்காரனை போல பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேச்சில் அடிக்கடி அவர் கேட்ட வார்த்தை, இந்த கடவுள் எனக்கு என்ன செய்தார், இந்த கடவுள் எனக்கு என்ன செய்தார், நான் இவ்வளவு வந்தேன், இந்த கடவுள் எனக்கு என்ன செய்தார் கேட்டுக்கொண்டே இருக்க பொழுது நான் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், நீங்க தானே அந்த கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு இத்திரியாம் தேதிக்குள்ள மறிச்சு போடுங்க டேட் குறிக்கப்பட்ட மனுஷன் நீங்க தானே என்று அவருக்கு ஞாபகப்படுத்தினேன். ஓ, அது நான் தான். அப்பொழுது நீங்க தானே சாட்சி சொன்னீங்க, எனக்கு மறுபடியும் அவர் ஜீவனை தந்தார் என்று சாட்சி கொடுத்ததும் நீங்க தானே. அவர் அதுக்கு எந்த வார்த்தையும் சொல்ல முடியாமல் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் நின்றார். இப்ப கேக்குறீங்க, அந்த கேன்சர்ல இருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கின தேவனுக்காகவே நான் இனி வாழ்வேன், இனி அவர் கொடுத்த ஜீவன் இனி அவருக்காகத்தான் நான் வாழ்வேன், இனி எனக்காக இல்லைன்னு சொன்னீங்க. இப்பொழுது உங்களுக்கான தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்ற உடனே அவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க அவருக்காகத்தானே வாழ போறீங்க, ஏன் இப்ப உங்களுக்காக வாழ முடிவெடுத்தீங்க? இந்த ஜீவன் அவருக்கு சொந்தம் என்று நீதானே சபை நடுவிலே சாட்சி கொடுத்தார். இதை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆமா அந்த மனுஷன் புத்தீனமாய் நடந்து கொண்டான். இதைத்தான் நானும் நீயும் இன்னைக்கும் செய்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்து எங்களை ஒப்புக் கொடுத்த பொழுது நாங்கள் எடுத்த முடிவு, இனி உமக்காகவே ஜீவிப்பேன், இனி நான் எனக்காக அல்ல உமக்காகவே ஜீவிப்பேன். இதுதான் ஞானஸ்நானத்தில் எல்லாரும் அறிக்கை பண்ணுகிற காரியம். அருமையான பிள்ளைகள், இனி நாங்கள் எங்களுக்காக அல்ல உமக்காக என்று அறிக்கை பண்ணினோம். அறிக்கை பண்ணின பின்பு அதற்கு பிறகு நாங்கள் அவருக்காக வாழாமல் எங்களுக்கான தேவைகளுக்காகவே ஜெபிச்சோம். சிந்திச்சு பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உமக்காக வாழவும் ஒப்பு கொடுத்த பிறகு அவருக்காக ஏதாவது விண்ணப்பம் வச்சுக்கிறோமா? அதாவது அவருடைய வாழ்க்கைக்காக ஏதாவது விண்ணப்பம் வச்சுக்கிறோமா? பரிசுத்தவான் பவுல் வச்சிருக்கார், நான் இன்னமும் ஊழியம் செய்ய வேணும், அதை இன்னமும் நான் சுவிசேஷம் பண்ண வேணும், இன்னமும் அநேக இடங்களுக்கு போக வேணும், தடையில்லாமல் பிரசங்கிக்க வேணும், இதுக்கு உதவி செய்யுங்க ஜெபிங்கன்னு கேட்டார். அதாவது தன்னுடைய சுய வாழ்க்கைக்கான விண்ணப்பத்தை வச்சிருந்தாரா? இல்ல. முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அநேக பேர் பல நேரம் ஊழியத்தை போயிட்டார்.
17 ஊழியத்துக்கு போய் அப்புறம் மறுபடியும் அங்கால போயிடுவார். இப்படி வந்து அப்படி போறோம். வாயால் அறிக்கை பண்ணினது ஒப்பு கொடுத்தது எல்லாம் விட்டு போறோம். சிந்திச்சு பாருங்க, விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறோம் நிறைய பேர். ஆரம்பத்தில் அந்த அறிக்கைப்படின எல்லாம் மறக்கப்படுது. அதனால தேவன் கோபம் கொண்டு அந்த இஸ்ரவேலுக்கு பார்த்து சொன்ன வசனம் படிங்க. அதே எண்ணாவும் 22ஆம் 23ஆம் வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்ன கோபத்தை உண்டாக்கினாங்க? ஆரம்பத்தில் வச்சிருந்த நம்பிக்கை விட்டார். இது நாங்க யோசிக்கிறது இல்ல. கேட்டா சொல்லுவோம், பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டுல கானான் யாத்திரை என்பது, புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய யாத்திரை. அதனால்தான் ஆவிக்குரிய சபைகளே முதலாவது அவர்கள் படிப்பிக்கிற பாடம் இது என்று கேட்டா கானான் யாத்திரை. நானும் என்னுடைய சபைகளிலே இந்த கானான் யாத்திரை பாடத்தை முழுமையா படிப்பிக்க வேண்டும் பிரயாசப்படுறோம். அது படிக்கணும் இல்ல, அது மிக அவசியமான. அதனுடைய அந்த பாடமானது நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ரகசியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கும். நமக்காகவே இது எழுதப்பட்டு இருக்கிறது வேதம் சொல்கிறது. அது முன்னோடியாக எழுதப்படும். அதை பார்த்து நிஜமா வாழுகிற நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதை அந்த கானான் யாத்திரை பாடத்தில் கற்றுக்கொள்ளலாம். அப்படி இங்கே நமக்கு கற்பித்து தந்திருக்கிறது. யூதா எழுதின நிருபத்தில் 5ஆம் வசனம் படிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். வசனம் சொல்லுது, ரட்சித்தார், பின்பு அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், அதே மாதிரி தான் தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். லூசிபர் அவருடைய சேனைகளை, ஆதி மேன்மையை இழந்து போன தூதர்களையும் அவர் வச்சிருக்கிறார். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் அதை இழந்து போனார்கள். தேவன் நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ரட்சித்து கொண்டு வந்தவர், ரட்சித்தார், முதல் கொண்டு வந்தார். ஆனால் ஆதி நம்பிக்கையை, அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து போனதினால் அவர்களை அழித்தார். வசனம் சொல்லுங்க. இங்கேயும் அவ்விதமாக நாங்க படிக்கிறோம். அப்படியே ஒருவனும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு அத்தனை பேரும் அந்த வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். அருமையான பிள்ளைகளே, நமக்காக திருஸ்தாந்தமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நீங்களும் உங்களை குறித்து அலட்சியமாக இருந்தால், கவனிக்காம இருந்தால் அழிந்து போவது நிச்சயமாகிவிடும். வெறுமனே ஒரு சபைக்கு வந்துட்டோம், இனி சபைக்கு போட்டிக்கு போதவர் விட மாட்டார், வேற வழி இல்லை, அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார். அல்லது ஒரு கூட்டமாக கூடிட்டோம், அப்படி ஒரு எண்ணத்தோட கலந்து கொள்றது இல்லை. தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கை சரியாக கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்தப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதே நோக்கம். அல்லேலூயா. காலையில் எழுப்பினோடனே திட்டம் போடுகிறோம், இன்னைக்கு இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். சில பேருக்கு அந்த வாழ்க்கையில் அதே கிடையாது. எந்த திட்டமும் இல்லை, விடிஞ்சாலும் கிடையாது, இருண்டாலும் கிடையாது, படுத்தாலும் கிடையாது, சும்மா எழும்புறது, பசிச்சா சாப்பிடுறது, இல்லாட்டி அதுவும் தெரியாது. இந்த திட்டம் போட்டு வாழ்றோம், ஒரு நாளைக்கு என்ன செய்ய வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கணும். கடந்த வாரத்தில் என்ன மாற்றத்தை நான் கண்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்பி பாருங்க, போன வாரம் என்ன செய்தி
என்ன கேட்டாலே அதை சொல்லத்தக்கவர்கள் மிக குறைவு. எப்படி இருக்கும்? நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த செய்தி என்னென்று தெரிந்தால்தான் இந்த வார செய்தி எனக்கு பிரயோஜனமா. இப்ப ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்க போறாங்க. தாங்க படிச்சது என்னென்றே தெரியாம கொள்ளாமல் பிள்ளைகள் இருந்தால் எப்படி பாஸ் பண்ண முடியும்? அதுகளுக்கு தெரிய வரும். அதான் அவங்க கேட்கிறாங்க. பத்தாக்குறைக்கு கோம்ப கொடுக்குறாங்க. வீட்டில் போய் திருப்பி ஞாபகப்படுத்து. உடனே நீங்கள்லாம் வந்து என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைகள் மேல அதிக அக்கறையா இருந்து படி 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 படி. ஏனென்றால் உன் பிள்ளை டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆயிரணும், அதான் ஏதோ ஒன்று ஆயிரணும். அதுக்காக நீங்க பிள்ளை படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அதுக்காக அங்கே சமைச்சு கொடுக்குறீங்க, அதுக்காக முழுக்க பிரயாசப்படுறீங்க, எல்லாம் செய்யறீங்க. ஆனா ஆவிக்குரிய ரீதியில எந்த கவலையும் இல்லை. போய் வந்த பிள்ளைகிட்ட யாரும் தாய் தப்பன் கேட்டதில்லை. இடையில ஒரு நாளாவது தாய் தப்பன் பார்த்து சரி போன கிழமை செய்தி இருக்கா சொல்லு என்று கேட்கறது இல்லை. ஏண்டா புள்ள திருப்பி தாப்பன கேட்டுரும் இல்லையா? நீங்க சொல்லுங்க பார்க்க வேண்டாம், தெரியணும் அந்த செய்தி என்ன சொல்லுகிறது. உனக்கு முழுக்க சொல்ல தேவையில்லை. அந்த செய்தியின் மூலம் நீ கற்றுக்கொண்டது என்ன என்றால் கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை கற்கவும் தேரவும் அழைக்கப்பட்டிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கற்கிறோம், தேர். அப்படி என்றால் இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஆதியில கொண்டிருந்த நம்பிக்கை என்னதென்று ஆராயப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ இப்பொழுது விட்டு விட்டாய். மறந்துட்டேன், உனக்கு தெரியல. ஆதியினுடைய அன்பு எப்படி இருந்தது என்றது சொல்லப்படுது. படிங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இது வெளிப்படுத்தல். கடைசியாக சபைகளுக்கு எச்சரிக்கப்படல உண்டு. நீ ஒன்னும் புதுசா ஒன்னும் செய்ய வேணாம்னு சொல்ற. நீ புதுசா ஒன்னும் செய்ய வேணாம். சிலருக்கு தானே வருஷம் ஒவ்வொரு பொருத்தனை பண்ணி கொண்டு புதுசா பொருத்தனைகள் கேட்க அந்த முடிஞ்சவன் வந்து கேட்கணும். சிலர் இன்றைக்கு இன்னும் இந்த வருஷம் இப்படி ஒரு பொருத்தனை, போன வருஷம் பண்ணது அது மறந்து போச்சு. ஆனா அடுத்த வருஷம் இன்னொரு பொருத்தனை வரும். புதுசா பொருத்தனைகள் பண்றீங்களே, வசனம் சொல்லி நீங்க ஒன்னும் புதுசா வேணாம். என்ன செய்ய சொல்ற? நீ ஆதியில என்ன சொன்னியோ அதை செய். ஆதியில என்ன அன்பு வைத்திருந்தாயோ அதே அன்புக்கு வா, போதும். நீ ஒரு புதிதான ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ள கொண்டு வர வேணாம். அருமையான பிள்ளைகளே, இது வெளிப்படுத்தல கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. இல்லாவிட்டால் அவர் எங்களை தள்ளி விடுவார், ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்ற, அதாவது ஆதியில என்ன நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த நம்பிக்கை இருந்து நீ விழுந்ததை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலிருந்து நீ விழுந்திருக்கிறாய், விழுந்த இடத்துல எழும்ப சொல்ற. அங்கிருந்து மறுபடியுமாக பிரகாசிக்கிறதுக்கு நோக்கு கொடுக்கும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடும் என்னோடும் பேசி இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கோபமூட்டுதலின் நாட்களிலே நடந்தது போல நடக்காதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக எல்லாரும் மனம் திரும்ப எங்களை ஒப்புக் கொடுப்போம். சகலரும் மனம் திரும்ப எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகாபிரதான ஆலோசனையாக எண்ணிக்கொண்டு கருதிக்கொண்டு உடனடியாக உங்களை கர்த்தரிலே எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்கள். தயவு செய்து தேவனண்டையிலே வாருங்கள். இந்த செய்தியை அற்பமாய் எண்ணாதபடிக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்பு செய்த எதையெல்லாம் இப்பொழுது நீ செய்யவில்லையோ, எதையெல்லாம் நீ விட்டாயோ அதையெல்லாம் இப்பொழுது நீ செய்யும்படிக்கு ஒப்புக் கொடுக்க, செய்யும்படிக்கு நீ ஒப்புக் கொடுக்க வேணும் முழுமையாக. இதை தீர்மானம் பண்ணுங்க. இதை வீணாக்காதீங்க. தயவு செய்து உங்க இருதயங்களை கர்த்தரண்டையிலே கொண்டு வாங்க. யாவரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே எந்தெந்த இடத்தில் இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவு எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு விசை அருமையான சகோதரனே சகோதரியே
நான் விழுந்தது எங்கே? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுமையாக இருக்கிறதா? சோர்ந்து போய் இருக்கிறதா? ஆரம்பத்திலே நான் செய்து கொண்ட எத்தனையோ கிரியைகளை இப்பொழுதும் நான் செய்கிறேனா அல்லது அவைகளை விட்டு தூரமாய் வந்திருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை குறைந்திருக்கிறதா? வேத வாசிப்புகள் குறைந்திருக்கிறதா? இன்றைக்கு அவருடைய சத்தத்தை நீ கேட்பாயா இருந்தால் மனம் திரும்பு என்று அவர் அழைக்கிறார். மனம் திரும்பு, மறுபடியுமாய் கர்த்தரண்டையில வருவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அருமையான பிள்ளைகளே, இந்த நாள் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை அழைத்து இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வருகிறார், சீக்கிரமாய் அவர் அண்டையிலே திரும்புவோம். ஆனால் தேசத்தை அந்த ஜனங்கள் இழந்தது போல நானும் நீயும் இழந்து போகாதபடிக்கு அருமையானவர்களே, அந்த ஆதி அன்பை இப்பொழுது அனல் மூட்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் விழுந்திருக்கிறோம், எங்கெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோம், அவைகளை உணர்ந்தவர்களாய் இப்ப ஒப்பு கொடுக்க போறோம். ஸ்தோத்திரம். சும்மா கண்ணை மூடிக்கொண்டு நிற்க வேண்டாம். ஒரு விஷயம், நான் விழுந்தது உண்மை ஆண்டவரே, இந்த இடத்திலே நான் நம்பிக்கையற்றவனாக இப்பொழுது ஜீவிக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கு மறுபடியும் ஒரு எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஐயா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். தேவரே, நம்முடைய மிகுந்த கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். எங்கள் ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு எங்களோடு கூட பேசி இருக்கிறீர்கள் ஆண்டவர். விசுவாசிக்கிறோம். அதிலே கொண்டிருந்த நம்பிக்கைகளை நாங்கள் இப்பொழுது கைவிட்டிருப்போமானால், யாரெல்லாம் தங்கள் இருதயங்களிலே ஆமாண்டவரே முந்தி பிரகாசித்த பிரகாரம் இப்பொழுது நான் பிரகாசிக்கவில்லை, முன்னம் போல் நான் இப்பொழுது இல்லை, உம்மண்டையிலே நெருங்கின ஜீவியங்கள் எல்லாம் தூரமாய் போயிருக்கிறேன் என்று உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மறுபடியும் கரம் பிடித்து தூக்கிவிடும் ஐயா. வழி தப்பி இறங்கி போனவர்களுக்கு மறுபடியும் தன் பாதையிலே வரத்தக்கதாக நீர் வழிகளை காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சோர்ந்து போன உள்ளங்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தும். ஆனால் இழந்த பிள்ளைகளை மறுபடியும் அனல்மூட்டும் ஆண்டவரே. அங்கு எரிகிறவர்களை அணைத்துக் கொள்ளாதபடிக்கு என் தேவரீர் பிரகாசிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அக்கினி மறுபடியும் பற்றி தனித்து போனவர்கள் எல்லாம் இழுத்து வாரும் ஆண்டவரே. படுத்திருக்கிற பிள்ளைகள் எழுந்து நடக்கத்தக்கதாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே உற்சாகத்தின் ஆவி ஊற்றப்படுவதா, உற்சாகத்தின் ஆவிகள் மறுபடியும் ஊற்றப்படுவதா, ஒரு எழுப்புதல் இந்த சபையில காணப்படும். செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் இந்த எச்சரிப்பை கொடுத்திருக்கிறபடினா ஒருவனும் தன் கிரியைகளை திரும்பி பார்க்க கடவுள், தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து மறுபடியுமாய் உம்மண்டையில வர உதவி செய்யும்படியா என்னுடைய கருத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.